இயக்குனர் ஸ்ரீதரின் பாசறையில் ஒரு பகுதியாக இருந்த இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் பல மறக்க முடியாத படங்களை இயக்கியுள்ளார். இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் சுமார் 78 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவற்றில் கலாட்டா கல்யாணம், சுமதி என் சுந்தரி மற்றும் பொன்னூஞ்சல் ஆகியவை அடங்கும். இந்தி வெற்றி படமான ஆராதனாவின் ரீமேக்கான சிவகாமியின் செல்வன் படத்தை அவர்தான் இயக்கினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா நடித்த ராஜா என்ற திரைப்படம் மற்றொரு குறிப்பிடத்தக்க கமர்ஷியல் படமாகும். கமல் நடித்த உல்லாச பறவைகள், ரஜினி நடித்த கர்ஜனை, சிவாஜி, விஜய், சிம்ரன் நடித்த ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரித்து இயக்கியவர் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் தான். குடும்ப வேடங்களில் மெலிந்து கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அதிரடி ஹீரோவாகவும் ராஜா என்ற திரைப்படத்தில் கமர்ஷியலாக ஜொலிக்க வைத்தவர் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் தான். இளைய திலகம் பிரபுவை தான் இயக்கிய சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் வற்புறுத்தி சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் தான். பிரபுவின் திரையுலக பிரவேசத்திற்கு வித்திட்டவர் இவர்தான். வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக அம்பிகாவை வயதான வேடத்தில் நடிக்க வைத்து புதுமை செய்தவர் இவர்தான். சினிமாவில் இருந்து சில காலம் ஒதுங்கியிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் தயாரித்த ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் சினிமாவுக்கு அழைத்து வந்தவர் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் தான். அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து 14 திரைப்படங்களை இயக்கியுள்ள அற்புதமான இயக்குனர் சி.வி. ராஜேந்திரனின் நினைவு நாள் ஏப்ரல் 1 என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.